பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். நடுவில் ஒரு பெரிய கேப் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நான் எந்த வீடியோவும் போடலை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவில் நான் பேசணும்னு இருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அது எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய டிசிப்ளின் தான் காரணம். அதே நேரத்துல அது சக்சஸ் ஆகல, அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கும் காரணம் யாருன்னா நம்ம தான். ஸோ எப்பவுமே ஒரு ஃபெயிலியரை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை அதிகமாக பண்ணீங்கன்னா தான் உங்களால் ஒரு பிஸ்னஸை ரொம்ப லாங் லாஸ்டிக்காக லாங் லைஃபாக பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருஷமாகவே கேட்டுட்ருக்கீங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி சிஸ்டர் நாங்கள் எங்களோட ஓன் பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது. நாங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எங்களால் பக்கத்தில் போய் மார்க்கெட்டிங் பண்ண முடியலை. முக்கியமாக எங்களுக்கு வெளியில் போய் எங்கள் ப்ராடக்டை விற்று இது பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. ஸோ ஆன்லைனில் எப்படி நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் கொடுத்து ரீச் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும், அது மூலிமா எப்படி எங்களோட பிஸ்னஸை பெருக்க முடியும், கஸ்டமர்ஸை அதிகப்படுத்த முடியும், எங்களுக்கு எப்படி இன்கம் வரும், பிஸ்னஸை பெருசாக்குறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், ரெண்டாவது யூடியூப், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கலாம் மேபி. ஆனால் மக்களுக்கு அதிகப்படியாக இன்னைக்கு எதை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் யூடியூப் சேனலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்ஸ் எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. எப்பவுமே நீங்க வீட்டுல ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வீட்டுல சின்னதா பிசினஸ் பண்றவங்க யாரா இருக்கும்னா உங்களுக்கு அதிகமான என்ன சொல்றது முதலீடு இருக்காது. கரெக்டா? ஒரு 5,000 10,000 இல்ல மேக்ஸிமம் ஒரு 20 to 25,000 நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க உங்க பிசினஸ். இன்னொன்னு உங்க வீட்டுல அதிகமான சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது. இல்ல உன்னோட பிசினஸ் நாங்க உங்களுக்கு ஒரு ஷாப் வச்சு கொடுக்குறோம், இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க வெளியே போயிட்டு வாங்க, அந்த மாதிரி வீட்டுல அதுக்கு உண்டான சப்போர்ட் இருக்காது. ஸோ வீட்லயும் சப்போர்ட் இல்லை, அதே நேரத்துல ஃபினான்ஷியலியும் அவ்வளவா எனக்கு பெரிய லெவல்ல இல்லை. ஸோ சின்ன ஒரு கம்மியான முதலீட்டுல நான் ஒரு சாரீ பிசினஸ் பண்றேன், இல்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நானே வீட்டுல செஞ்சு விற்கிறேன், இல்ல வாங்கி நான் லேபிள் பண்ணி விற்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஆர்கானிக்கா சோப்ஸ், ஷாம்பூஸ், இல்லைன்னா நீங்க சானிட்டரி நாப்கின்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு, ஊறுகாஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை வீட்லேயே சின்ன லெவலில் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆன்லைனில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ எப்படி நான் இந்த என்னோட ப்ராடக்டை நிறைய பேர் வாங்கினா தானே அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும், ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜையோ, உங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு உங்களோட லோகோ போட்டு ஒரு யூடியூப் சேனலோ ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டாவது, ஓப்பன் பண்ணால் மட்டும் போதாது, அந்த சேனலை நீங்கள் ரன் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அல்காரிதம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ நானே ரெகுலரான பேசிஸில் வீடியோஸோ இன்ஃபர்மேஷன்ஸோ கொடுத்தா தான் என்னோட சேனலை நிறைய பேர் பார்ப்பீங்க, அது மூலியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு இது மூலியமா மணி கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் நான் 1.25 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல்ல இருக்காங்க. ஆனால் சீரியஸாக நான் அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லை, நிஜமா சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு டெய்லி பேசிஸில் வீடியோ போடுற ஒரு பர்சன் கிடையாது. ஸோ மந்த்லி ஒரு 15 to 20 வீடியோஸே அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ரெகுலராகவும் போடுறதில்ல. 2 நாள் போடுவேன், அப்புறம் 3 நாள் கேப் விட்டுருவேன், அதுக்கப்புறம் 1 நாள் போடுவேன், அதுக்கப்புறம் 1 நாள் போட மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நானே ரெகுலராக ஒரு பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணுறேன்னா இதை விட இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்திருப்பாங்க, இன்னும் நிறைய அமௌண்ட்டும் நான் இதால் என்ன பண்ணியிருக்க முடியும், ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ எப்பவுமே ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும் போதாது, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ரொட்டீனான போஸ்ட்டோ, ரொட்டீனான ஷார்ட்ஸோ, ரொட்டீனான வீடியோஸோ நீங்கள் போட்டால் மட்டும்தான்
உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. இது நீங்க ஃபேமஸா இருக்கிற எந்த ஒரு யூடியூப் சேனலா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்லைன்னா எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொட்டீனா கரெக்ட்டா வந்து டெய்லி பேசிஸ்லயோ, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கரெக்ட்டா 1 டே கூட ஃபெயில் ஆகாம வீடியோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மதன் கௌரியுடைய சேனல் இருக்கு இல்லையா? அந்த பிரதரோட சேனல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ரொட்டீனா டெய்லி ஒரு இஷ்யூவ பத்தின வீடியோஸ வந்து பப்ளிக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் எதுவுமே வந்து கட் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த ஒரு டிசிப்ளினான விஷயத்த அவர் ரொட்டீனா பண்ண போய் அவருக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவர டெய்லி டெய்லி நெறைய அவருடைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்க பிசினஸ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மூலியமா நீங்க வந்து டெவலப் பண்ணணும், நெறைய சேல்ஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, ரெகுலரா குறைஞ்சது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்ல ரெகுலராவோ உங்களுடைய யூடியூப் சேனல்லயோ, இல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ நீங்க போஸ்ட்டோ, இல்ல ஒரு ஷார்ட்ஸோ, வீடியோஸோ நீங்க போடணும். இத நீங்க ரொட்டீனா வச்சுக்கலாம். ஸோ யூடியூப்ல வீடியோ கண்டிப்பா போடணுமான்னா அப்படி கிடையாது. நீங்க பிசினஸ டெவலப் பண்றீங்க, அந்த மாரி பெர்சனா இருக்கீங்கன்னா, நீங்க ஷார்ட்ஸ டெய்லி டெய்லி உங்க ப்ராடக்ட்ட பத்தின விஷயங்கள், அத மேனுஃபேக்சரிங் பண்றதோ, அத சேல்ஸ் பண்றதோ, இல்ல உங்க ப்ராடக்ட்டோடைய ஒரு ஃபீச்சர்ஸோ, அதோட யூசஸோ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு ஷார்ட்ஸ்லயோ, இல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ இது உடனே கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எப்பயுமே இப்ப எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உடனே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரணும். நான் வந்து 2 வீடியோ போடுவேன். இல்ல ஒரு 10 வீடியோ போடுவேன். உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ ரொட்டீனா கன்டினியூவா இருக்கணும். ஸோ அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு 1 மந்த் ஆகும். ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். குறைஞ்சது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஒரு 3 to 6 மந்த்ஸ் நீங்க பொறுமையா இருந்து, ரொட்டீனா நீங்க பண்ற வேலைய பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 1 மாசம் மட்டும் நீங்க வீடியோவோ, போஸ்ட்டோ, ஷார்ட்ஸோ போட்டுட்டு எனக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து அப்கிரேட் ஆகல. எதுவுமே எனக்கு பூஸ்ட் ஆகல. அப்படி நீங்க வந்து கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, பாதி தூரம் கிணத்த தோண்டி தண்ணி வரல. ஒரு 4 அடி தோண்டுனா தண்ணி வந்துரும்ன்ற கதை தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ எப்பயுமே நம்ம பொறுமையா இருக்கணும். இன்னொன்னு நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்கள மாரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றது எப்படி? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றது எப்படி? அப்படின்னா, அத பத்தின ப்ராசஸ தெளிவா சொல்றதுக்கு யூடியூப்லயே நெறைய பேர் சேனலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி வீடியோஸ் போடுறது? எப்படி ஏர்ன் பண்றதுங்கிறது நீங்க அதிலேயே அவங்க கிட்டயே நெறைய பேர்கிட்ட கத்துக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, சர்ச்ல போயிட்டு ஹவ் டூ ஓப்பன் அ சேனல் அந்த மாரி போட்டீங்கனாலே தெளிவா நெறைய வீடியோஸ் வரும். தமிழ்ல நெறைய பேர் டீட்டெயில்டா சேனலே வச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா தெளிவா உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு வீடியோல அப்படியே ஆன் த ஃப்ளோர்ல சொல்ல முடியாது. இதுக்கு நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆனா, நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போணும்னா, நீங்க சோசியல் மீடியாவ சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ரெகுலரா பேசிக்ல நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும். நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இத நீங்க கன்டின்யூ பண்ணா தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பேஸே கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து YouTubeல வீடியோ போடுறது, எடிட் பண்றது, என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, இது எல்லாமே நெறைய பேர் சேனல்ல சொல்லியிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க, ட்ரையல் பண்ணி பாருங்க. எதுவுமே ஈஸியா நமக்கு கிடைக்காது. ஒரு 10 நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு கிளிக் ஆகும். நீங்க உங்களோட பிசினஸ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ நம்பி டெவலப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு தேர்ட் பெர்சன நம்பாதீங்க. ஸோ நீங்களே வந்து செல்ஃபாவே எல்லாமே கத்துக்கோங்க. நெறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆன்லைன்லயே கத்துக்கலாம், லேர்ன் பண்ணலாம். இது பெரிய ப்ராப்ளமும் இல்ல, பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஸோ யூடியூப் எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி எடிட்டிங் பண்றது? என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி ஓப்பன் பண்றதுங்கிறத நெறைய பேர் தெளிவா வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்லயே போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியிற மாரி வீடியோலயே எல்லாமே வந்து காமிச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாராலயுமே ஈஸியா அத லேர்ன் பண்ணிக்க முடியும். அது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% உங்களால ஒண்ணு பண்ண முடியும்னா மட்டும் பண்ணுங்க. இல்ல எனக்கு சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஏன்னா என்னோட சேனலுக்கு இப்ப வரைக்கும் நான் கிட்டத்தட்ட என் சேனல்ல ஒரு 1000 வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த 1 1/4 வருஷத்துல என்னோட சேனலுக்கு ஒரு தம்ப்நெயில் ஆகட்டும், இல்ல ஒரு வீடியோ எடிட்டிங்ல இருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நானா தான் எடிட் பண்ணணும். நானா வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங் செட் பண்ணணும். ஸோ நான் தான் எல்லா விஷயங்களும் பண்றேன். ஸோ இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா, நான் யாரையும் நம்பணுன்ற அவசியம் இல்ல. ஸோ ஒருத்தவங்க டிலே பண்றதுனால எனக்கு டிலே ஆகவே ஆகாது. ஸோ நான் என்னோட முழு எஃபர்ட்ட போட்டேன்னா, எனக்கு என்னோட வீடியோ வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் ஈஸியா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நானும் வந்து லேர்ன் பண்ணி தான் இத கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக் குடுக்கல. ஸோ எப்பயுமே யாருமே நமக்கு வந்து ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணவே மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம தான் எடுத்து என்ன பண்ணிக்கணும், நமக்கு தேவையானத
பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.